இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நாட்டுக்கோழி தண்ணி குழம்புக்கு 30 to 40 சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுக்கோங்க. ட்ரை ஸ்பைசஸ் வறுக்கிறதுக்கு 10 வர மிளகாயில் 6 நார்மல் மிளகாய், 4 காஷ்மீரி மிளகாய்ங்க, 1 கையளவு நாட்டு மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 பட்டை சேர்த்திக்கோங்க, 4 கிராம்பு சேர்த்திட்டு 3 to 4 மினிட்ஸ் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துட்டு லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க. அப்போ தான் குழம்பு தடுப்பம் வரும். ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், வெங்காயம், 10 பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்திட்டு வெங்காயம் வதங்கறக்குள்ள நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு செவக்க வதங்கிடணுங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி வச்ச பவுடர் சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள், கருவேப்பிலை சேர்த்திட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. சிக்கன் தாளிக்கிறக்கு எப்பவும் போல் கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கன் சேர்த்திட்டு வரமிளகாத்தூள், உப்பு சேர்த்தி நல்லா சிக்கன் பிடிச்சி வேகுங்க. ஒரு 10 நிமிஷம் சிக்கன்லேயே தண்ணி நல்லா கறி உருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுற மிளகு பேஸ்ட்டையும் சேர்த்தி தண்ணி குழம்புங்கிறனால தாராளமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. 1/2 லிட்டர் தண்ணியெல்லாவே சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு சிக்கன் நல்லா வேகட்டுங்க. குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துடும். அதுக்குள்ளே சுட சுட இட்லியோடு இந்த தண்ணி குழம்பு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.